வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். நாங்கள் ஒத்தமரப்பாறை அப்படிங்கிறக்கூடிய இடத்துல வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்த சமயத்தில் லைட்டாக தூறல் விழ ஆரம்பிச்சிது. கொஞ்சம் மழையாகவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்கே நின்று ஒருத்தர் சொன்னார், கொஞ்சம் தூரம் முன்னே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேபிஎம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. ஒரு குட்டி தீம் பார்க் மாதிரி அப்படின்னு சொன்னார். சரி, அது என்னதான்னு பார்ப்போமேன்னு பார்த்தா, ஒரு ஆளுக்கு ரூ. 50 நம்ம அங்கே கட்ட வேண்டி இருக்குன்னு சொன்னார். ஸ்விம்மிங் பூல், ஃபால்ஸ் எல்லாமே ஃப்ரீ. கொய் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, போன்சாய் மரங்கள் இருக்குது. போட்டிங் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொன்னார். ரெஸ்டாரண்ட்டும் உள்ளேயே இருக்குதுன்னு சொன்னார். நம்மளும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிஎம் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு உள்ள அந்த மலைக்குள்ளே தேடி போனோம். போனால் ஏதோ கல்குவாரிக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. கல்குவாரிக்குள்ளே கொண்டு நம்மளை இந்த ஆள் தள்ளி விடுறதுக்கு தான் அப்படி பிளான் பண்ணிட்டானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிக்கிட்டே போனாங்க. ஆமாம், கல்குவாரியே தான். ஆனால் அந்த கல்குவாரியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல நீட்டாக கல்குவாரியை ஆல்ட்ரு பண்ணி அருமையாக பண்ணியிருந்தாங்கங்க. வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு பார்த்தா சூப்பர்வான ஒரு குட்டி தீம் பார்க் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. சரின்னு அந்த ஃபார்முக்கு நாங்கள் போகிறோம். ஃபார்ம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல கல்குவாரி, அதில் இப்படி ஒரு தீம் பார்க் மாதிரியான ஒரு செட்டப்பை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த கல்குவாரியில் கெட்டி கிடக்கிற தண்ணி ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. தீம் பார்க்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி முதல்ல போன உடனே சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டு. அது பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள இந்த கொய் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. இந்த கொய் ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்த்து, அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன், உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை பார்த்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இருந்தது. நம்ம வாங்கணுன்னாலுமே அங்கேருந்து வாங்கிக்கிடலான்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. மேலே இருந்து ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி ஒன்று விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல்லையும் நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டணங்கள் கிடையாது. அந்த சாரல், அந்த மழை, அந்த நேரத்தில் அந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த ஒரு குட்டியாக விழக்கூடிய அருவி மாதிரி இருக்கக்கூடியதில் குளிக்கிறது நல்லது தான். குழந்தைங்க எல்லாருமே வந்தாங்கன்னா உண்மையிலே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, அப்படியே பார்ப்போம் அப்படின்னு போனோம். அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஏதோ போன்சாய் ட்ரீன்லாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்சாய் மரங்களை பார்க்குறதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போனோம். உள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் சூப்பராக வச்சுருந்தாங்க. மழை பெஞ்சு இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, மழை பெஞ்சு கச்சடாங்கிற மாதிரி ஃபீல் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. அந்த பேவர் பிளாக் போட்டிருந்ததுனால நம்ம போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதில் நாங்கள் போனோம். இந்த பக்கமாக ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குளம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இது வச்சுருந்துருக்குறாங்க. நல்லா நிறைய அந்த கொய் ஃபிஷ்ஷஸ் நிறைய இருக்குது. அது கடைசியில் தான் பார்த்தோம். நம்ம அங்கே போயிட்டு அந்த சாப்பாடு கொடுக்குறலாம் அந்த மீன்களுக்கு எல்லாமே அப்படி இருக்குது. இதில் ஸ்விம்மிங் பூலில் குழந்தைங்க மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு பெரிய ஆட்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. போன்சாய் ட்ரீஸ் சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தா என்ஜாய் பண்ணோம். சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அந்த ட்ராம்போலினும் இருக்குது. அதையும் என்ன செஞ்சுருந்தாங்க பார்த்தாங்க. நீங்கள் அதுக்கும் எக்ஸ்ட்ரா காசு கட்ட வேண்டியதில்லை, நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம்.
பாருங்க, அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறாங்க. அப்படியே அது பின்னாடியே வருது. நல்ல ஜாலியாக இருந்துச்சு. மழை ரொம்ப பெரிய மழை இல்லைங்கிறதுனால இதை அலோவ் பண்ணுறாங்க. உள்ள போட்டிங் போனாங்க. நனையவும் மாட்டீங்க. அந்த மீன்கள் எல்லாம் பின்னாடியே வர்றது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. நல்லா இருந்துச்சு. ஆன் த வேல திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு இடம் இருக்கிறது தெரிஞ்சு போனோம். வெறும் 50 ரூபாயில் நமக்கு உள்ள ஆக்சஸ் வந்துடுது. ப்ளஸ் போன்சாய் ட்ரீஸ் பார்க்கலாம். நீங்கள் கொய் ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்குது. அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஃபால்ஸ் இருக்குது. பரவாயில்ல தானே, அதுவும் வாகமன்ல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கட்டாயம் வந்துட்டு போங்க.